ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், மாற்றி சொல்கிறேன்னா அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கீங்களேன்னு தான். ஆனால் நம்ம எவ்வளோ பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோங்க? ஹல்லேலூயா. சரி, எடுத்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நல்ல கவனமாக வசனத்தை தெளிவாக கவனிங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த சம்பவங்கள் நீங்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை நீங்கள் வேர்ட் பை வேர்டாக நீங்கள் தெளிவாக கேட்கும் பொழுது சில காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை. ஒரு திருப்பி மீண்டுமாய் 38வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே சேர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா பரலோகத்திலே யாரை புகழ்ந்தார்கள்? நம்மளும் அவரை தான் புகழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறோம்னா, நம்மளுடைய ராஜா வந்திருக்கிறார். நம்மளுடைய ராஜா வந்திருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லியிருக்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அவருக்கு அவர் பிறப்பிலே ஒரு அதிசயம், பிறப்பே ஒரு அதிசயம். இந்த காரியங்கள் ஏன் வேதத்துலேயும் சரி எல்லா காரியங்களும் மெசேஜில் கொடுக்கும்போதெல்லாம் இந்த ஒரு சம்பவம் தான் we call it as a first coming of Jesus Christ. இதுதான் ஆண்டவருடைய முதலாம் வருகை என சொல்லப்படுகிறது. அவருடைய பிறப்பு முதலாம் வருகையாக ஊர் ஜனங்கள் யாருக்குமே தெரியாது. அப்படி இந்த உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு பிறகுதான் தெரிவிக்கப்பட்டது. தேவதூதர்கள் மட்டும்தான், தேவதூதர் சொல்லி சீஷர்கள் அவர்களை ஆடு தொழுவத்தில் அந்த இருக்கிறவங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டு தான் போயிருக்காங்க. இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி மாதிரி போகும்போது தெளிவாக கவனமாக கேளுங்க. அப்போ இருக்கிற ஜனங்களுக்கு இவர்தான் உலகத்தின் இரட்சகர் என்று தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த கடைசி 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்யும் பொழுது பட்டணங்கள்லாம் கடந்து சென்று அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்கள் கண்ட பிறகுதான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ராஜா வருகிறார், இவர் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். புரியுதா? அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவங்க கண்ட பிறகுதான் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, இவர்தான் உலகத்தின்
ரட்சகரன். எல்லாரும் ஏற்றுக்கல. யார் யாரெல்லாம் அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அறிவிக்கிறார்கள். சரி, இப்போ சத்தியத்துக்குள்ள போகலாமா? ஆக்சுவலாக இது மெசேஜ் இல்லை, இது நம்ம இந்த சம்பவத்தை தெரியறதுக்காக இதில் சில காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மெயின் மெசேஜுக்குள்ளே போகலாம். திருப்பி வாசிங்க, 29வது வசனம் வாசிங்க. ம் 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 ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பாகே பெத்தானியா. இந்த ஊர் பேரை கேட்டால் உங்களுக்கு என்ன சம்பவங்கள் ஞாபகம் வருது? அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 3 வருடங்கள் அவர் ஊழியத்தில் அநேக தேசத்திற்கும் அநேக பட்டணத்துக்கும் அவர் பிரயாணப்பட்டு அவர் ஊழியத்திற்கு அவர் போனார். ஆனால் இந்த பட்டணம் அவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு பட்டணமாக இருக்கிறது. எப்படி நம்ம போன மெசேஜில் பார்க்கும் பொழுது சமாரியா வழியிலே, சமாரியா என்னப்பட்டும் வழியிலே அவர் என்ன பண்ணாங்க, கடந்து சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சமாரியாக்குள்ளேயே போய் அந்த சமாரியா ஸ்திரியை கண்டார். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது, அவள் ரட்சிக்கப்பட்டாள். சரியா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பெத்தானியா வழியா போல பெத்தானியாவுக்கே போகிறாரு. ஆனால் அவர் செஞ்ச ஊழியங்களில் 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 11 தடவை அவர் போயிருக்கார். எத்தனை தடவை போயிருக்காரா? 11 தடவை இந்த பெத்தானியாவுக்கு போயிருக்காரு. சரி, ஏன் பெத்தானியா ஒரு முக்கியமாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நிறைய இடத்துல போட்டிருக்குது. ஒரு பேரை சொல்லி இந்த பெத்தானியான்னு போட்டிருக்கோம். டீச்சர் சொல்லுங்கள். டீச்சர் ஹேங் ஓவரில் இருக்காங்க, சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையறதுக்கு இந்த சம்பவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறது. என்னன்னா, மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பப்பட்ட இடம். லாசரோடைய பிறந்த ஊரே என்னது? பெத் ஆனியா. ஆனால் அதுக்கு பேர் அது இல்லை. பெத்னா புவர், புவர். ஆனியானா ஹோம், சிட்டி. தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் பெத்தானியா. ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கிறவங்க எங்கே நம்ம சிட்டியில்? ஏது கட்டாயம் சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க? ஒன்றும் இல்லை, எதிரிலேயே வந்துடுச்சிங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. எல்லாம் சென்னையில் இருக்க எல்லா பணக்காரங்களும் இங்கே தான் வர போகிறாங்க. அண்ணா நகர் சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஒரு சில பகுதியில் தான் இருப்பாங்க. நான் ஏன் சொன்னேன்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் அவர் ஒரு முற்போக்கான ஒரு காரியம் யோசித்து தான் அவர் என்ன பண்ணுவார், செய்வார். யாருமே வசதியாக இருக்கிறாங்களா, ரொம்ப அங்கே போனால் நம்மளுக்கு பெருமை கிடைக்குமா, அங்கே போனால் நம்மளுக்கு நன்மை கிடைக்குமா, அப்படி போகலை. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். நன்மை பெறுவதற்காக செல்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு சென்ற இடமெல்லாம் வியாகுலப்பட்டு வியாதிப்பட்டு ரொம்ப ஒரு எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஜனங்களை நோக்கி தான் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றிருக்கிறார். அதுதான் அவருடைய ஊழியம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, பெத்தானியா என்ற ஊருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க சமீபத்தை அவங்க கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அங்கே 2 சீஷர்களுக்கு அவர் என்ன கட்டளையிடுறாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவர் நல்ல தெளிவாக கேளுங்க, மனுஷர் ஒருவராலும். அப்படின்னா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கழுதை. அவர் நினைச்சா கல்லும் பேசும். ஹல்லேலூயா. அவர் நினைச்சா கல்லும் பேசும். அந்த பாயிண்ட் இருக்கு வர. எல்லாம் ஒரு காலம் யாரும் யூஸ் பண்ணலன்னா அந்த கழுது எவ்வளோ பலவீனப்பட்டு இருக்கும். யூஸே இல்லாத
ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் கர்த்தர் அதை யூஸ் பண்ண நினைப்பார். நம்ம வாழ்க்கையில் கூட நான் உபயோகப்படாத பாத்திரமாக இருக்கிறேன்ட்டு நிறைய முறை நம்மளுக்கு நாமே சொல்லிகிட்டு இருக்கோம். உன்னை உருவாக்கின பாத்திரம் அவர். அப்போ உன்னை உருவாக்குனவரை நம்ம என்ன பண்ணுறோம்? அசிங்கப்படுத்துகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக, ராபர்ட்டை ஒரு நோக்கத்திற்காக நான் உருவாக்கியிருக்கிறேன். பாஸ்டர் சேவியர் ஒரு நோக்கத்திற்காக நான் உருவாக்கியிருக்கிறேன். இங்கே சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உருவாக்கியிருக்கிறாரு. ஆனால் நான் உபயோகப்படாத படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறோன்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம், டிசைட் பண்ணிடுறோம். அதை டிசைட் பண்ணுறது நம்ம இல்லை, நம்மளை உருவாக்கிய தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் யாருமே யூஸ் பண்ணாத, யாருமே ஏறாத அந்த கழுதை என்ன பண்ணுறாரு? ஸோ வாசிங்க. ஏறிராத கேட்டால் எவ்வளோ ஒரு ஆணித்தரமாக சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு. அவர் நிறைய முறை அந்த பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு, அது இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரு சின்ன ரீக்ரியேட் பண்ணலாமா? ஒரு ரீக்ரியேட் பண்ணலாம். இங்கே நம்ம சபை தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு பாஸ்டர்? 4வது வருஷம் ஆகுது. சரி, 4வது வருஷம் பாஸ்டர் சேவியர் இந்த பகுதியில் வாரத்துக்கு ஒரு 4 தடவையாவது வந்துட்டு போவீங்களா? இங்கே டெய்லியும் வரீங்க. சரி, டெய்லியும் வரீங்க. அப்போது இங்கே ஒரு 4-5 தெருவுக்கு உங்களுக்கு தெரியுமா? 4-5 தெருவுக்கு உங்களுக்கு தெரியும். 4-5 தெருவுக்கு பாஸ்டர் தெரியும். இப்போ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? திடீர்னு சாம் இல்லையா, சரி நீங்கள் யாரை கூப்பிடலாம்? டேவிட் பிரதரே வச்சுக்கலாம். டேவிட் பிரதரை கூப்பிட்றாரு. வாங்க டேவிட் பிரதர். இப்போ பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, எனக்கு போய் ஒரு காரை, இந்த தெருவில் இந்த கார் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க. கேட்டால் பாஸ்டர் கேட்குறாருன்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் தேங்க்யூ. அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாகனங்கள், நம்ம பேசுகிறது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பதாக பேசி கொண்டிருக்கிறோம். சரியா? அப்போது வாகனங்களுக்கு போக்குவரத்து எதுவுமே கிடையாது. அங்கே யூஸ் பண்ணுறது எது? கழுதையை அவங்க சுமைகளை ஏற்றி கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கழுதை. அப்போ அந்த அந்த டைமில் டிரான்ஸ்போர்ட் எதுவும் கிடையாது. அப்போது டிரான்ஸ்போர்ட் இல்லாத காலத்தில் கழுதையே தங்களுடைய வீட்டில் வச்சுருந்தா அது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க? எவ்வளோ பாதுகாப்பாக செக் வச்சுருப்பாங்களா இல்லையா? ஏன்னா அதுதான் முக்கியமான வாகனம். இப்போ சென்னையில் கார் வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடி, ஆனால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணும்போது இப்போ பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு? போன்றாரு, அந்த இடத்துல கார் இருக்கும், அந்த காரை போய் எடுத்துகிட்டு வாங்க. காரை போய் என்ன சொல்கிறது? அந்த கார் இருக்கும், அதை பார்ப்பீங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க. யாராவது கேட்டால் பாஸ்டருக்கு வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் போய் அந்த வீட்டை கதவு தட்டி அந்த கார் கீ பாஸ்டர் கேட்குறாரு, பாஸ்டர் கொடுங்கன்னு சொல்லி, அப்படி கிடையாது. இந்த ஸ்டோரி அப்படி கிடையாது. அந்த காரை போய் பாருங்கள், எடுங்க. அதனுடைய ஓனர் கேட்டார்னா பாஸ்டருக்கு வேணும்னு சொல்லுங்க. நம்ம சபை ஆள்களை தர மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்டே காணுமே. எங்ககிட்ட காரே இல்லைன்றீங்களா? கார் இருந்தாலும் தரும், பாஸ்டர் தரும். தெரியாதவங்களுக்கு ஆனால் அந்த கழுதையை யாருக்குன்னு கேட்குறாங்க தெரியுமா? ஏன் அந்த கழுதையை அவிழ்க்கிறீர்கள்னு கேட்குறாங்க. இது ஆண்டவருக்கு வேணும்னு.
எனக்கு தெரிஞ்சு அந்த ஆண்டவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த கீழ்ப்படிந்து போனார்கள். அந்த வல்லமையில் அவர்களுக்கு அந்த கழுதை தென்பட்டது. புரியுதா? அவங்களுடைய இருதயத்தில் பேசப்பட்டு அவர்கள் வாய் திறவாமல் ஆண்டவருக்காக அந்த கழுதை அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களோடு அனுப்புறதுக்கு அனுமதி கிடைச்சது. இல்லைன்னா இந்த ஒரு சம்பவம் வேதத்தில் வந்திருக்காது. புரியுதா? இப்போ நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் தான் ஒரே பேரான குமாரன்னு தெரிஞ்சிருக்கிறோம். சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை நம்மளும் கண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ருசித்து இருக்கிறோம். ஆனால் திடீர்னு சபைக்காகவோ எதுக்காகவோ யாராவது வந்து எதை கேட்டால் எவ்வளோ தூரம் நம்மளுடைய இருதயம் திறந்திருக்கும் செய்வதற்கு. அந்த ஜனங்கள் அறியாது இருக்கிறார்கள், இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. நம்ம அறிந்து இருக்கிறோம், இருந்தாலும் நம்முடைய இருதயம் இன்னும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களும் நம்மளுடைய இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நிறைய காரியங்களை நம்மளுடைய சுயம், நம்முடைய சிந்தை அந்த இடத்துல வெளிப்படும். அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் கேட்டார்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே அது அவர்கள் என்ன பண்ணாங்க, சீஷர்களோடு அனுப்புவதற்கு தடையில்லாமல் இருந்தார்கள். முழு விருப்பத்தோட முழு மனதோடு அவர்கள் என்ன பண்ணாருங்க. அதுவும் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டி. அது தொடர்ந்து வாசிங்க. தங்கள் வஸ்திரங்களை அப்பொழுது உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். இது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆனால் ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இது மெசேஜ் இல்லை. ஒன்று மெசேஜுக்குள்ளேயே மைக்கு கொடுக்கும்போதே பாஸ்டர் சொல்லிட்டார் 45 மினிட்ஸ்ன்ட்டார். ஆனால் மெசேஜுக்குள்ளேயே, ஏன்னா அந்த மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மனசில் நினைக்கிறீங்க, ஐயோ இவ்வளோ நேரம்ப்பா அது இல்லையா? இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது சிலுவை பாடுகளுக்குள்ள அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு வாரம் முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் இது. நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். யார் யாரெல்லாம் சிலுவையில் அறையும் என்று சொன்னார்களோ அதே ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, வாழ்க ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க ராஜா வருகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். புரியுதா? ஒரு காமெடி இருக்கும்ல, அது நான் இல்லை, அது மாதிரி இது. எப்படி இருந்தவங்க ஒரே வாரத்தில் எப்படி மாற போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போயிட்டு, இதே அதிகாரத்தில் இருக்குது 42வது வசனமோ 43வது வசனம், அப்புறமா போய் பாருங்கள் வீட்டில். அவருடைய இருதயம் இதெல்லாம் பார்த்து அவருடைய இருதயம் என்ன பண்ணிச்சான், கலங்குச்சான். அவருடைய இருதயம் கலங்கிடுச்சு. ஆனால் இதெல்லாம் மட்டும் காரியம் இல்லை. முதல் காரியம், அவர் சிலுவை பாடுகளுக்கு சிலுவையில் அறைய வேண்டும் என்ற ஒரு காரியம் எதுக்குன்னா,
முதலாவது நான் சொன்ன மாதிரி இந்த பெத்தானியா பட்டணத்தில் ஒரு காலமும் மரித்தோரை உயிர் எழுப்பின சம்பவங்கள் அங்கே நடந்ததே கிடையாது. இதே பணக்கார பகுதியில் நடந்திருந்தா அவங்கள எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னல, ரொம்ப புவர் பீப்புள், ஏழ்மையாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த பெத்தானியா பகுதியில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பகுதியில் ஒரு சாதாரண மனுஷனை இயேசு கிறிஸ்து உயிரோடு என்ன பண்ணிட்டாரு, அவனை மரித்து 3 நாள் கழித்து என்ன பண்ணாரு, அவனை எழுப்பி கொண்டு வர பெரிய அற்புதம் செஞ்சிட்டாரு. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். இது எப்படி நடந்தது, எந்த அதிகாரத்தினால நடந்தது, என்ன நாமத்தினால நடந்தது, அந்த குழப்பத்தில் இருக்கும்போதே அங்கே அடுத்தடுத்த காரியங்கள் நடக்குது. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா வராரு அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல். அப்போ இவர்கிட்டே சொல்கிறாரு, உங்களுடைய சீஷர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதட்டுங்க அதட்டுங்க. அடுத்தது வாசிமா. என்ன சொன்னார் தெளிவா கேளுங்க. யார் கூப்பிடும்? கல்லுகளே. மனுஷர்களும் மனுஷன் மனுஷி யாரோடைய சிஸ்டிப்பில் இருக்கிறோம்? யாரோடைய சிஸ்டிப்பில் இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய சிஸ்டிப்பில் இருக்கிறோம். அவங்க வாயை அடைக்க சொல்றாங்க அந்த ஜனங்கள், அந்த மூப்பர்கள். ஆனா இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு, இவங்க வாயை அடக்கினாலும் கல்லுகளை பேச. கல்லு யாரோட சிஸ்டிப்பு? யாரோட சிஸ்டிப்பு? இவங்க சாட்சி கொடுக்கலனா என்னுடைய கிரியேஷன் இன்னொன்று இருக்கு, அது சாட்சி கொடுக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சத்தியம். மனுஷர்கள் நம்மளுடைய வாயை அடைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்மளை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி கூட இப்போ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது சரியில்லைன்னா உடனே ரைடு, கரெக்டா? அதுக்குள்ளே போல அது எது எவ்வளோ தூரம் உண்மை எவ்வளோ தூரம் போயின்னு நமக்கு தெரியாது, அது நம்மளுக்கு வேணாம். ஆனால் நம்மளை அடக்கி வைக்கவும் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கும் உலகத்தில் இருக்கு. நீ கல் மண்ணை போய் நீ அதிகாரம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் வாயை அடைச்சிடலாம், நாளைக்கு கல் சாட்சி கொடுக்கும். நாளைக்கு கல் அப்போ அங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியும்? கல்லுடைய வாயை மூட முடியுமா? அந்த அதிகாரம் நம்மளுக்கு இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்களேன். இது மாதிரி நிறைய சம்பவங்கள், வேண்டாம் நம்ம மெயின் மெசேஜுக்கு போயிடலாம். இது மாதிரி நிறைய சம்பவங்கள். லாசரு எழுப்பினது குறித்து கோவம் இவங்க சொல்லி அவர்களை அதட்டுங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதுக்கும் ஒரு கவுண்டர் போடுறாரு. இவங்க வாயை அடைச்சிடலாம், ஆனால் கல்லும் பேசும். அடுத்தது உடனே இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா போய் சபையில் கல்லர் குகையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள், வியாபாரம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சபையில், திருச்சபையில் என்ன பண்ணுறாரு, போய் எல்லாரையும் போட்டு அடித்து காலி பண்ணி இந்த வியாபாரம்லாம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும். நம்ம முன்னாடியே ஒரு மெசேஜில் பார்த்துருக்குறோம். நெகேமியா தன்னுடைய அலங்கத்தை கட்டினான் தெரியுமா? பட்டணத்தை கட்டினா. அப்போது பாழாய் போயிருக்கிற பட்டணத்தை 52 நாள் கட்டி முடித்து அவன் திருப்பியும் போய் ஜனங்களை ஆராதிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறதுக்காக அலங்கத்தை கட்டி கொடுத்து போனார். ஆனால் போய் சில வருடங்கள் கழித்து வந்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? எல்லா தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைத்து உள்ளே வைத்து வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. திருப்பி அவங்கள எல்லாரையும் அடித்து நெகேமியா என்ன பண்ணுறாரு? துரத்துறார். அப்போ காலங்காலமாக தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றி வியாபாரத்துக்கும் அவங்களோட பிஸ்னஸுக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து சாட்டை எடுத்து அடித்து என்ன பண்ணுறாரு? ஒவ்வொருத்தவங்களையும் ஓட விடுறார். இப்போ இதெல்லாம் அந்த ஒரு வீக்கில் அதிகமாக அவர் செயல்பட, ஏன்னா அவருக்கு தெரியும் என் நாட்கள் ரொம்ப குறைவு, என் நாட்கள் ரொம்ப குறைவு. இன்னும் எவ்வளோலாம் சீர்திருத்தம் நான் வாழ்கிற நாட்களுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வந்தே
தீர்வேன் என்று தீவிரமாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். டக்கு 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 டக்குன்னு எல்லா சம்பவங்கள் நடந்தது. இதெல்லாம் ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பிடிக்காம போய்தான் இவரை எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய சத்தியம். இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏதோ வந்தோம் கேட்டோம், இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக பேசினாரு, எனக்கு மன நிறைவாக பேசினாருன்னு ஆண்டவருடைய ஆதங்கத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவருடைய ஆதங்கத்தை நீங்கள் புரிஞ்சு அதன்படி செய்தீங்கன்னா உங்களுடைய ஆதங்கத்தை கர்த்தர் நிச்சயமாக பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மெயின் மெசேஜ் போயிடலாமா? இதே சம்பவங்கள் இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 14. போதும். ஏன் இந்த வசனத்தை, இதுதான் மெசேஜ். இந்த வசனத்துக்கு முன்னாடி ஏன் நம்ம அந்த சம்பவத்துக்கு போனோம்னா, அந்த சம்பவங்களில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களில் ஸ்ட்ரைட்டாக சத்தியத்துக்குள்ள யோவான் எழுதியிருக்கிறார். அதில் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம என்ன பண்ணோம், பார்த்துருக்குறோம். அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பகுதிக்கு வரும் பொழுது நம்மளால் நிறையா கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம அங்கே போயிருக்கோம். இப்போ திருப்பி வாசிக்கிறோம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்ட. எந்த பண்டிகைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க? எந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க? வாரம் வாரம் வரும், சத்தியத்தை கேட்குறோம், மைண்டில் வச்சுக்கவே மாற்றோமே. இதை குறித்தும் ஒரு வாட்டி நம்ம பேசியிருக்கிறோம். எந்த பண்டிகைக்கு? தெரியுது, சொல்லுங்க. முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். பஸ்கா பண்டிகை. இப்போ கூட நம்ம வாழ்கிற நாட்களில் என்னுடைய குல தெய்வத்திற்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அங்கே ஒரு இது இருக்குது, கோயில் இருக்குது, அங்கே ஒரு பெரிய திருவிழா இருக்குன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க. சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்கிற பட்டணங்கள் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வருடம் பஸ்கா பண்டிகை வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேலில் எருசலேமில் அவர்கள் கூடுவார்கள். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி வாசிங்க. வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த, பண்டிகைக்கு ஆயத்தமாக இருந்த திரளான ஜனங்கள் சொல்லலையே, பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள். விளங்கி கொள்ளுங்க நல்லா. ஏன்னா பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்களை வைத்துதான் சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஆசாரியர்களும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் என்னுடைய ஆசாரியர் சொல்லிட்டாருன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோரஸை சொல்லிட்டாங்க அவரை சிலுவையில். ஏன்னா இந்த நேரத்தை தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேரில் இயேசு 11 வாட்டி வந்திருக்கிறாரு, அங்கே அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு. அந்த 1000 பேரில் ஒரு 600 பேருக்காவது தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த 1000 பேரை வச்சு ஒரு பஞ்சாயத்து நடக்குது, இயேசுவில் சிலுவையில் அறையணும்னு. யாராவது வாயை திறப்பாங்களா? யாராவது வாயை திறப்பாங்களா? அவங்களோட இருதயம், ஐயோ நான் நன்மை பெற்றிருக்கிறேன், எப்படி நான் அவர் சிலுவையில் அறையணும் சொல்ல மாட்டேன். அப்போ அங்கே அந்த சிலுவையில் அறையணுன்ட்டு அந்த கேஸ் டிஸ்மிஸல் ஆகிடும். கரெக்டாக டிஸ்மிஸல் ஆகிடும். அப்போது அங்கே இருக்கிற வேத பாதகர்களும் பிரதான ஆசாரியர்களும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா,
இந்த பஸ்கா பண்டிகையில் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்காத இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பண்டிகையை கொண்டாட வருவாங்க. அந்த ஜனங்களை வச்சு நம்ம எப்படியாவது பிலாத்துவிடன் பேசி இவரை சிலுவையில் அறையிறதுக்கு, கொலை செய்யறதுக்கு நம்மளுக்கு இதுதான் ஏதுவான நேரம்னு தேடி அவர்கள் ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தான் பஸ்கா பண்டிகை டைமில். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? விளங்கிடுச்சா? இதுதான். தொடர்ந்து வாசிங்கம்மா. என்று ஆர்ப்பரித்தார்கள். முன்னாடிலாம் ஓசனா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக, அவர் தான் ராஜா, வாழ்க, எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஓசனா. ஆனால் இன்னைக்கு அக்கா என்ன சொன்னாங்க, ஓசனா என்னது? நான் அங்கே கனெக்ட் ஆனேன். பரவாயில்லையே, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல வரோமோன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் முன்னாடியே பேசிட்டாரு. ஓசனா என்னை ரட்சியும், சேவ் நவ், என்ன இப்பொழுது ரட்சியும். முன்னாடிலாம் ஓசனா வாழ்க, அவரோட நாமத்திற்கு வாழ்க, மகிமை உண்டாவதாக அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஓசனா என்னை ரட்சியும், சேவ் நவ், இப்பொழுதே. நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன், என் சூழ்நிலையை மாற்ற வாங்க. அந்த ஜனங்களுக்கு தெரியும், அவர்கள் இவரை ராஜான்னு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஈஸியாக இஸ்ரவேல் ஜனங்க யாருமே ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வழிவகையாக அவர்கள் ராஜாவாக உருவாகி வந்தாதான் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைனா ஏற்றுக்கொள்ள. இது ஒரு பெரிய சத்தியம். வாங்க சாம், குட் மார்னிங். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுதுதான் எதுக்காக இந்த சம்பவங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்க முடியும். அப்போ அவங்க ஒரு ஹீரோவா என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஹீரோவா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, they are giving ஒரு கிரேட் வெல்கமிங். நம்மலாம் இப்போ ஒரு சர்ச்சில் என்ன சொல்கிறேன்னு தெரில, சரி, ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரபலமான போதகர்லாம் வராங்க நம்ம சபையில். நம்ம என்ன பண்ணுவோம், கீழே கார்பெட் போட்டு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனாலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவனால் ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ கனத்தை கொடுக்கறதுக்கு நம்ம முற்படுறோம். தேவகுமாரனே வரும் பொழுது அந்த ஜனங்கள் கார்பெட்டை போடலை, தங்களுடைய வஸ்திரத்தை போட்டார்கள். அல்லேலூயா. தங்களுடைய அந்த அன்பு நம்மளுக்கு இருதயத்துக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்கன்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். புரியுதா இல்லையா? டக்குன்னு உங்களை ட்ரெஸ்ஸை யாருக்காவது கொடுத்துருவீங்களா? உங்கள் தங்கச்சிக்கு கொடுப்பீங்க, இல்லைன்னா உங்கள் கசின்ஸுக்கு கொடுப்பீங்க, இல்லை உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பீங்க. புரியுதா? டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை, அதாவது நீங்கள் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை சொல்கிறேன், உங்களுக்கு சின்னதான ட்ரெஸ்ஸை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுப்பீங்க. புரியுதா இல்லையா? உங்களுக்கு சின்னதாகிடுச்சு, உங்களுக்கு பத்தாம போயிடுச்சு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், டிஸ்போஸ் ஆனதை யாருக்கு போனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. பட் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு உங்கள் சொந்தக்காரங்களும் யாரோ வரீங்க, அவங்களுக்கு போட்டுக்கு ட்ரெஸ் இல்லை, நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? உங்களுக்கு இருதயம் இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பீங்க. ஐயோ இது ரொம்ப நல்ல ட்ரெஸ் ஆச்சே, திடீர்னு மடித்து அவங்க பேக்கில் வச்சுன்னு போயிட்டாங்கன்னா எவ்வளோ திங்கிங் வரும். ஆனால் அந்த ஜனங்க, பெத்தனியா எப்படிப்பட்ட ஊர் நான் முன்னாடியே சொன்னேன், புவர் சிட்டி, புவர் பீப்புள். ஆனால் முழு மனதோடு
தங்களுடைய வஸ்திரத்தை அவர் என்ன பண்ணாங்க, ஒரு வலம்பொழுது வீதியிலே விரித்தார்கள். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பாரா, ரட்சிக்க மாட்டாரா? கண்டிப்பா கர்த்தருடைய ரட்சிப்பு முழுமையாக அவர்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை வாசிங்க. திருப்பி 14வது வசனம், இது 2வது பாயிண்ட். அல்லாமலும் போதும். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. சீயோன் குமாரத்தி என்னது, எதை குறிக்குது? நான் பாஸ்டர் காலையிலேருந்து கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் வந்து ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்து கேட்டுட்டு வீட்டில் போய்ட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு இல்லை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு ஒரு லைட்டாக தூங்கலான்னு நினச்சேன். நான் கேள்வி கேட்டே சாவடிக்கிறீங்க நீங்கள். அட்லீஸ்ட் வேதத்தில் கொஞ்சம் 4 காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் ப்ளீஸ். சீயோன் குமாரத்தியே என்றால் என்ன? சரி, சீயோன் குமாரத்தி என்றால் எருசலேமை குறிக்கிறது, இஸ்ரவேலை குறிக்கிறது. சரி, ஏன் இது சீயோன் குமாரத்தியே சொல்றாங்க? சீயோன் குமாரனே சொல்லலாம்ல? கேள்வி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு கேள்வி இருக்கா? இருக்கா? சரி சொல்றேன். ஏன் சீயோன் குமாரத்தியே ஒரு பட்டணத்தை குறிக்குதுன்னா, காணிக்கை கொடுக்குறோமா? கொண்டு வாருங்க, அது நான் சொல்லிடுறேன், அப்புறமா உங்களுக்கு விளங்கும். சீயோன் குமாரத்தி ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஓசனான்னு சொல்லி என்னை ரட்சியும்னு சொல்கிறாங்களா, சேவ் நவுன்னு சொல்கிறாங்களா? இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை என்னன்னா, அல்லாமலும் வாசிமா ஹலோ போதும். ஓசனான்னு சொல்லினவங்களுக்கு என்ன வார்த்தை வந்திருக்குது? என்னை ரட்சியும் சொல்லி கதறி கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வார்த்தை வந்திருக்குது? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதே. இது ஒரு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி, இது ஒரு வாக்கு தத்துவம், இது அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது? பயப்படாதே. சரி, ஏன் சீயோன் குமாரத்தியை நீங்க சொல்லிட்டு இருக்கோம்னா, அந்த ஜனங்களை குறிக்கிறது, அந்த பட்டணத்தை குறிக்கிறது, அதனால இங்க குமாரத்தின் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன சொல்றாங்க? முன்னாடியே சியோன் குமாரத்தின்னு நம்ம சங்கீதத்தில் கூட வாசிச்சிருக்கிறோம். சங்கீதம் 107 109 சியோன் குமாரத்தின்னு சொல்லி தாவீது என்ன பண்றாரு? அவருடைய சங்கீதத்தில் எழுதி இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானங்களும் சரி, நிறைய பேர் என்ன சொல்றாங்க? என்ன சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் அவர்னா சியோன் குமாரத்தி யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, மணவாளன் அவரு, மணவாட்டி நாம். புரியுதா உங்களுக்கு? விளங்கிடுச்சா? தூங்கி ஏந்துட்டீங்களா? மணவாளன் அவர்னா மணவாட்டி நாம். தாவீதின் குமாரன் அவர்னா குமாரத்தி யாரு? தாவீதின் வம்ச வழியா வந்ததுதான் கடைசியா சியோன் குமாரத்தி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றது, எருசலேம் பட்டணத்தை குறிப்பிடுது. உங்களுக்கு புரியுதா? குமாரன் யாரு, குமாரத்தி யாரு, மணவாளன் யாரு, மணவாட்டி யாருன்னு இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்க சொன்ன பாட்டு சபையே குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. உன்னுடைய காணிக்கையை கொண்டு வா, சபையை குறிக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? முழு மனதோட குமாரத்தி சபை ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்? இஸ்ரவேலின் சந்ததி. அப்போ அந்த மணவாட்டியே காணிக்கை கொண்டு வானா சபையை குறிப்பிடுகிறது. குமாரன் யாரு? அவரு. குமாரத்தி யாரு? நம்ம. மணவாளன் யாரு? அவரு.
மனவாட்டியாகிய திருச்சபை தான் சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? விளங்கி கொள்ள முடியுதா? புரிஞ்சிக்குதா? நான் எதுவும் தப்பாக சொல்லலையே. உங்களுக்கு சத்தியத்தை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஓசனான்னு சொல்லி என்னை ரட்சியும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கிடச்ச வாக்குத்தத்தம் என்னதுங்க? பயப்படாதே. தொடர்ந்து வாசிமா. ஆ ம் 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 இதில் தீர்க்கமாக யோவான் என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டார். இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்தார்கள், அவரோடு பயணித்தார்கள், அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்கூட பார்த்தாங்க, அவரோடு சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, போனாங்க, வந்தாங்க. ஆனால் சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணல? விளங்கி கொள்ள முடியல. விளங்கி கொள்ள முடியல. எடுத்து வாசியுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா ஒரு நல்ல தெளிவா எல்லாரும் ரெடியா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 9 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்போ வாசிங்கம்மா. நான் சொன்ன தெரியுமா? சியோன் குமாரத்தி. இங்க பாருங்க. ம் 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 எங்க மேலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மையப்படுத்துங்க. எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொரு சத்தியத்தில் அப்படியே இங்கே நடந்தது என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். புரியுதா? அந்த சியோன் குமாரத்தில இருந்து அவர் யாரு, எது மேலே வரப்போறாரு, யார் ரட்சிக்க வரப்போறாருன்னு இந்த வசனம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி தியானிக்க போகிறோம். அப்போது சீஷர்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அறியாமல் இருந்தாங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் சொல்கிறாரு? ஏன் திடீர்னு கழுத மேலே போகணுன்றாரு? ஏன் இந்த பட்டணத்துக்கு போகிறாரு? ஏன் அழுவுறாரு? ஏன் நம்ம ஒரு ராவில இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தணுன்றாரு? ஏன் என்னுடைய நாட்கள் சீக்கிரம் முடிய போகுதுன்றாரு? எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லி புரிய வச்சு இவங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் ஆண்டவர் என்ன பண்ணார்? எடுத்தார். ஆனால் அதை விளங்கி கொள்ளவும், அது புரிந்து கொள்ள, அது ஏற்றுக்கொள்ள சீஷர்களுக்கு தெரியல. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது அப்போ நடந்த சம்பவம், சீஷர்கள் பண்ண தப்பும் சத்தியத்தில் எழுதப்பட்டதையும் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அதே தப்பு நம்ம இன்னும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னமும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னும் முழுமையாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு? சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட இருக்கிறார். சரி, எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறவருங்க மட்டும் கையை தூக்குங்க. என்னோடு இருக்கிறாருன்னு சொல்றவங்க கையை இறக்கிடுங்க. இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு, நான் சொல்றேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் சொல்றவங்க கை தூக்குங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறவர் கை தூக்குங்க. என்ன இக்க வச்சு சொல்றேன்னு தெரியுதா?
இப்போது பிரதர் நீங்கள் வாங்கல, இப்போது பிரதர் வந்து இங்கே சபையில் மட்டும்தான் நான் பார்க்குறேன் பிரதரை. ஸோ பிரதர் எங்கே இருக்கிறாரு, என்ன வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியல, பாஸ்டருக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இவர் பிரதர் என்ன பண்ணுறாரு, என்னோட இருக்கிறார். ஆனால் பிரதர் எனக்கு க்ளோஸ் ஆகி டெய்லி அவரோட நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவருடைய காரியங்கள், அவருடைய செய்கைகள், அவருடைய அன்பு எல்லாமே என்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் வந்துடும். அப்போ அவர் என்னோடு இருக்கிறாருன்றார், அவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்றவானா, எனக்குள்ளே வந்துட்டார் அவர். உட்காந்துருங்க பிரதர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரோட இருக்கிறார், எல்லாரோட இருக்கிறார். ஆனால் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்குள்ளதான் அவர் இருதயத்துக்குள்ள இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு என்னோடு இருக்கிறார், God is with me, God is with me ன்னு சொல்லாதீங்க. God is within me. with meக்கும் within meக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னோடு இருக்கிறான்றது வேற, எனக்குள்ள இருக்கிறார்ன்றது வேற. எனக்குள்ள இருக்கிறார்னா நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயம் எனக்குள்ள இருக்கும், அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கும், அவர் மற்றவங்க மேல காட்டுற கரிசனை எனக்குள்ள இருக்கும், மற்றவங்களுக்கு கேட்கும் போது கொடுக்கிற மனப்பான்மை எனக்கு இருக்கும். எப்படி அவர்கள் கழுதையை அவிழ்த்து கொண்டு வா, யாராவது கேட்டாங்கன்னா ஆண்டவருக்கு வேணும். இது எப்படின்னா, திருட்டு சாவியை போட்டு கார் எடுத்துட்டு வா, கேட்டாங்கன்னா இது அவருக்கு வேணும்னு சொன்ன மாதிரி தான். புரியுதா? ஏன்னா அப்பெல்லாம் லாக்கிங் சிஸ்டம் இல்லை, கட்டி வைக்கிறது தான் லாக்கு. புரியுதா? நான் இப்போ ரீக்ரியேட் பண்ணி சொல்கிறேன். அந்த லாக்கை உடச்சி நம்ம கார் எடுத்துகிட்டு வரா மாதிரி தான். அப்போது அந்த காலத்தில் ஜனங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்தார்கள். இப்போ நாட்கள் கடந்து செல்ல நம்மளுடைய இருதயம் குறுகி கொண்டு போகிறது. புரியுதா? தேசத்திற்காக அழுகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா எனக்காகவே அழுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் ஏன் போய் தேசத்துக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்? சபை அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. எனக்கு 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 சம்பந்தப்பட்டது, எனக்கு சொந்தமானது அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறோம். தன்னை யோசிக்காமல் தன்னை தானே சிலுவையில் பலி கொடுத்த தேவன் அவர் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? எல்லா ஜனங்களும் ஓசனான்னு சொல்லி என்னை ரட்சியும், எப்படியாவது என்னை ரட்சியும், என்னை சேவ் பண்ணுங்கன்னு ஜனங்க என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை பயப்படாத, ஃபியர் நாட். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம், ஃபியர் நாட். அந்த வசனம் அதே திருப்பி வாசிங்க. பயப்படாதே, ஹல்லேலூயா. உன் ராஜா கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னை ரட்சிங்க, உங்களுக்கு வார்த்தை வருது, பயப்படாதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த ராஜா உங்களுக்குள்ள வருகிறார் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வராரு, உங்களுடைய இருதயத்துக்குள்ள வராரு. உங்கள் சிந்தனைகளை எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் உங்களோடு இருக்க வராரு. இன்னைக்கு செய்தி அதுதான். He is going to come with me. Our king is coming. ஏன் இது முதலாம் வருகைன்னு சொன்னா, சத்தியத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஆர்ப்பரித்து ராஜா வருகிறார் என்று சொல்லப்பட்ட வசனம் இதுதான். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் சம்பவம். இதுதான் ஃபர்ஸ்ட் கம்மிங். நம்ம எல்லாம் இப்பவும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கம்மிங் எது? என்னது? செகண்ட் கம்மிங். சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? This is the first coming of king
to save us. நல்லா புரிஞ்சுக்கோங்க. First coming of King to save us, to bless us. Second coming, he is going to come and rule us. ஹல்லேலூயா. புரியுதா? அவருடைய இரண்டாம் வருகை ஆளுகை செய்வதற்காக. புரியுதா உங்களுக்கு? இது நல்ல ஒரு காரியம். கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கிறார். நான் அக்கா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேற்று எழுந்து உக்காந்தேன், மெசேஜே எனக்கு வரல. மெசேஜே சுத்தமாக வரல. என்ன ஆண்டவர் என்ன பேச ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறேன், ஒன்றுமே எழுதலை, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வரும் வழியில் ஆண்டவர் பேசினார். அதை வச்சு தான் இப்போ இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த நோட்ஸ் எதுவுமே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். அவருடைய வருகையை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ராஜாவை நாம் முழு மனதோடு இன்னும் நம்மளுடைய இருதயத்தை திறந்து கர்த்தரை நம்ம வரவேற்போமானால் நம்ம இருதயத்துக்குள்ளே வருவார், நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்க, நம்மளுக்கு பயப்படாது என்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். ஏன்னா மகிமையின் ராஜா நம்மோடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. படுமா, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கடலாய் நம்மை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களோடு வந்ததுக்காய் நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. மணவாளன் நீ, மணவாட்டி ஆகிய எங்களை, இந்த சபையை நீ ஆசீர்வதிப்பீராக ராஜா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சமாதானத்தை நீர் கண்டு தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இன்னும் நிறைய விஷயங்களில் எங்களுடைய இருதயம் கடினப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறது. எங்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது, எங்கள் செவிகள் மூடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு என் தேவனாகிய ராஜாவை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் இருதயத்துக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க. நான் வரவேற்கிறேன்ப்பா. இத்தனை நாள் நான் வரவேற்காமல் நான் இருந்தோமானால், இந்த வேளையிலே, இந்த நாளிலே, இந்த விசேஷித்த ஓய்வு நாள் தினத்திலே உம்மை நான் வரவேற்கிறேன். யூத ராஜ சிங்கம், இந்த ராஜாவை நான் வரவேற்கிறேன். சியோன் குமாரத்தியே பயப்படாதே, சியோன் குமாரத்தியே பயப்படாதே. இதோ உன் தேவன் வந்திருக்கிறார். தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்களை ரட்சிக்க, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்கள் ராஜா வருகிறார். நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. எங்கள் சூழ்நிலையில நீ மாற்ற போறதுக்காக நன்றி. வந்திருக்கிறவர்கள் என்ன காரியங்கள் உங்களை இருதயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ, இந்த காரியம் என்ன நடக்குமோ, எப்படி போகுமோ, என்ன செய்வேனோ, உங்களுடைய இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். இதுக்கு எனக்கு ஒரு பதிலே இல்லை, நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கலாம்.
யூத ராஜ சிங்கம். ராஜா உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை இருதயம் கலங்காது இருப்பதா, நீ பயப்படாதே. அவர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் பயம்? காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. நம் காரியங்களை வாய்க்க செய்வார். அந்த நம்பிக்கையும் விசுவாசம் நம்ம அவர் மேலே வைக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு ஏதுவாய் மாற்றி தருவார். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. மாறாத மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.